Hey guys, welcome to Me Time Vlogs. மாப்பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, ஸோ மாப்பிள்ளையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம வந்து மாப்பிள்ளை எனக்கு உடல்நிலை சரியில்லை மாப்பிள்ளை. ஓ அதனால இப்போ நம்ம வந்து அதனால தான் கண்ணு டொயின் ஆயிடக்கூடாதுக்காக தான் இப்போ கூலர்ஸ் போட்டு மறைச்சிட்டு இருக்கேன். நல்லா இருக்குல்ல. ஆனால் இந்த மாதிரி டைம்ல அப்படியே நார்மலா நடந்து போக. இப்போ நம்ம man behind the camera is doing a wonderful job. கிம்பிள் வேலை பார்க்குறாரு. ஆமா. ஆக்சுவலி இப்போ நம்ம எங்க போறோம்னா அம்மா ரெஸ்டாரண்ட். உடம்பு சரியில்லை, எதுக்கு ரெஸ்டாரண்ட்? அது சாப்பிட்டு ஏதாவது ஆக போதும். மறுபடியும் என்ன சாப்பிட போறோம்? மிளகு குழம்பு மாப்பிள்ள. இல்ல போங்க எம்ஜிஆர் சார். எங்க வந்தாலும் இந்த கரம் பண்ணி விட மாட்டேன்ல. நான் குடிச்சே முடிச்சிட்டேன். எதுக்கு ஃபுல்லா எம்ஜிஆர் போட்டோ அப்படி இப்படின்னு வச்சிருக்காங்க? இது ஆக்சுவலி எம்ஜிஆரோட பர்சனல் குக். அவருக்கு வந்து ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணி தரணுன்றதுக்காக எம்ஜிஆரே வந்து ஒரு ஹோட்டலில் வச்சு கொடுத்தது தான் இந்த ஹோட்டல். ஓ, அதை இப்போயும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க. அவருக்கு அடுத்து ஒரு பையன் எடுத்து நடத்திட்டு இருக்காரு. சரி, மலேசியா அவங்க ஏன் வராங்க? நான் இப்போ கூட பார்த்த வழியில் உட்காந்துருக்காங்க. மலேசியாலேருந்து வருவாங்க பீப்புள்ஸ், அதே மாதிரி சிங்கப்பூர்லேருந்து வருவாங்க. எஸ்பெஷலி இங்கே இதுக்குன்னே வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க. இங்கே செட்டிநாடு ஐட்டம்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். ஆமாம், நம்மளும் தான் ஆர்டர் பண்ணிருக்கோம். நாங்கள் ஆக்சுவலாக சூப் கேட்டு வந்தோம். டைம் ஓவர். அந்த சூப் வந்துட்டு அவைலபிள் இல்லை. சரி, இப்போதைக்கு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு நம்ம எதாவது சாப்பிடலாமேன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட் வந்துட்டு இந்த மாதிரி பரோட்டா, முட்டை தோசை அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம்னு சொல்லும்போது நாங்கள் செட்டிநாடு நம்ம வந்து நாட்டுக்கோழியில் பரட்டல் மாதிரி சம்திங் சொல்லியிருந்தோம். அப்புறமா ஒரு ஃபுட்டுலலாம் அடிச்சிக்கவே முடியாது. கோல்டு இல்லை, கோல்டு அதெல்லாம் சாப்பிட்டா ஏன் சம்மந்தமே நம்ம கோல்டு தோணுது? நெல்லிக்காய் சாப்பிட்டோம்ல. நெல்லிக்காய் சாப்பிட்டா கோல்டு வருமா? சின்ன நெல்லிக்காய், ஸ்மால் நெல்லிக்காய் 6 மணிக்கு இதை ஈவினிங் டைம்ல சாப்பிட்டா கோல்டு வரும்னு சொன்னாங்க. தெரிஞ்சு ஏன் சாப்பிட்டேன்? நம்ம பாடிக்கு அப்படி ரியாக்ட் ஆகாதுன்னு நினைச்சேன். நம்ம பாடியை பத்திலாம் நம்ம பேசலாமா? நம்ம பாடிக்கு பல வருஷம் கழிச்சு சாப்பிட்றேன் மாப்பிள்ள. அதை நான் சின்ன வயசுல சாப்பிட்டது நெல்லிக்காய். அதுக்கப்புறமா இங்க நாங்க அதாவது திருச்சியில் இருக்கும்போது சாப்பிட்டது ஸ்கூலிங் டைம்ல. அதுக்கப்புறமா நான் சென்னை வந்து படிச்சு அதுக்கப்புறமா இங்க நான் அந்த நெல்லிக்காய் பார்த்து இங்க வந்தா பெரிய நெல்லிக்காய் போட்டு ஸ்டைலா இருப்பேன். கண் தொகையும் தெரியுதா? இல்ல ஸ்டைலா இருப்பியோ. எம்ஜிஆர் முன்னாடி போட்டுருக்காரு, அவரு போட்டுருக்காரு. அதாவது பெரிய நெல்லிக்காய் தான் இங்கே ஃபுல்லாக கிடைக்கும். ஸோ அதனால ஸ்மால் நெல்லிக்காய் வந்து நான் சாப்பிட்டதே இல்லை. ஆனால் அதெல்லாம் சூப்பர் டேஸ்ல அந்த சின்ன நெல்லிக்காய் போயிட்டு நம்ம எதுவுமே எங்கள் ஸ்கூலுக்கு வரலையும். நம்ம இந்த ஸ்கூலுக்கு வரல, நம்ம பானிபூரி சாப்பிடுவோம். நான் இவன்லாம் அதுக்குன்னு தேங்க்ஸ். இதை வச்சிருக்கேன். மட்டன் சூப் வந்துடுச்சு. என்னண்ணே? போடுங்கண்ணே. இங்கே பாரு மல்லிலாம் போட்டு மட்டன் எலும்பு சூப்ஸ் கோல்டுக்கு. வேற கேமரா பாரு டில்ட் பண்றாரு பாருங்க கைஸ். இதுதான் இந்த மட்டன் நல்லா சூடா இருக்குடா. சரியான சூப். நீ ஆக்சுவலா குடிக்கிறீ நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஆனா நீ நம்ம அச்சா யாத்ரி அது போகும்போது சொன்ன பாத்தியா மஷ்ரூம் உனக்கு டேஸ்ட் அந்த மாதிரி ஆயிடுச்சு. நல்லா சுருக்குன்னு படிச்சு நல்லா இருக்கு. ஆனா செம்ம டேஸ்ட். பெப்பர் இருந்தா இன்னும் பயங்கரமா இருக்கும். பெப்பர் இருந்தா பயங்கரமா இருக்கும். கேப்போம் குடி அவங்கள பத்தி இல்ல அதே மாதிரி ஆக்சல் ஆனா அந்த பெப்பர் ஓகே. சிக்கன் தொக்கு அந்த இலை ஓப்பன் பண்ணுப்பா. இந்த தோசை எங்கே வச்சிருங்கண்ணே? நன்றிண்ணா. சாப்பிடு. இந்த ரெண்டுமே அங்கே போட்டு. ஆனால் என்னதான் நம்ம ஸ்கூல் டைம் அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் ஆக்சுவலாக இந்த டேபிளுக்கு நாங்கள் ஏன் வந்தோன்ற ஒரு ரீசன் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் அவரோட ஃபோட்டோ, எம்ஜிஆர் ஃபோட்டோவும் இருக்குது.
எங்களுக்கு பார்க்கும்போது அந்த பேக்ட்ராப் வந்து பிடிச்சிருந்தது. முக்கியமா சஞ்சய் என்னோட ஃப்ரெண்ட், அவனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். நாங்கள் அப்படியே பார்த்தோன்னே ஒரு மாதிரி எந்து ஆகிட்டு அப்படியே இங்கே வந்துட்டோம். ஸோ இந்த ஸ்பாட் வந்து நல்லா இருந்ததுனால வந்துட்டோம். ஏன்னா முட்டை தோசை தோசை வெஸ்ட்டு சூப் குடிக்கிற பத்தியா சூப்பர். நீ கொஞ்சம் முட்டை தோசை சாப்பிட்றா நல்லா. மட்டனு சிக்கனு அங்க போட்டேன், நீ மறுபடியும் எனக்கே போடுறேன். நான் முட்டை சாப்பிட மாட்டேன். அப்படியா? அப்ப கொடு. இதுதான் வந்துட்டு என்னது, சிக்கன் நாட்டுக்கோழியா? சிக்கன் நாட்டுக்கோழி மிளகு கிரேவி. அவசரமா இருக்குன்னு நினைக்கிறேன். உனக்கு கோல்டுக்கு சூப்பரா இருக்கும். ஆமா, அப்போல்லாம் இருக்கிற ஸ்நாக்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப அவசரமா இருக்கும். ஐயோ, அதுவும் இந்த எனக்கு இப்போ வரையும்டா, நான் அந்த சாக்லேட் வந்து தேடிக்கிட்டே இருக்கேன். மார்பிள்ஸ்ன்னு சொல்லி ஒன்று வரும். ஆமா சரியா, 5 ரூபாய் பாக்கெட்டு, கலர் கலரா உள்ள இருக்கும். ஆமா ஆமா, நான் அமேசான் அது இதுன்னு எல்லா இடத்துல தேட்டேன், ஆனா கிடைக்க மாட்டேங்குது. கிடைக்காது. அதே மாதிரி அப்போ உள்ள இந்த பைட்ஸு அது. ஆனா என்னன்னா, ஸ்கூல் விட்டு அது வெளில வந்து அவங்க அந்த அக்கா கிட்ட மாங்காய் வாங்கி சாப்பிடுறது, பானிபூரி வாங்கி சாப்பிடுறது. ஆமா, அதெல்லாம் நான் இவெல்லாம் சும்மாடா. நாங்க காசு அதிகமா செலவு பண்ணது சாப்பிடதான், வேற எங்க போக மாட்டோம். அப்போ படத்துக்கு போற பழக்கம்லாம் கிடையாது. ஏன்னா கட்ட அடிக்க மாட்டோம், லீவ் போட்டுருவோம் டேரக்டா. 1 நாள் லீவு. நிறைய இருக்குடா இந்த புளியங்காய், புளி அதெல்லாம் கல்ல தூக்கி அடிச்சு. ஆமா, நாங்க அப்படி பண்ணது இல்ல. எங்க அந்த ஸ்கூல் அதெல்லாம் இல்ல. தேன் மிட்டாய் எல்லாம் ரொம்ப சாம்பார் கம்மர் கட்டு மாதிரி மாட்டுறது, இதெல்லாம் ரொம்ப அவசரமான ஒரு. தேன் மிட்டாய், பஞ்சு மிட்டாய். இப்ப பஞ்சு மிட்டாய் சாக்லேட் தெரியுமா? எது? ஆசை சாக்லேட். இந்த 50 பைசால வரும் ஃபர்ஸ்ட். ஆசை சாக்லேட்டா? ஆரஞ்சு கலர்ல இருக்கும். உங்களுக்கு தெரியாது, நீங்க கொஞ்சம் கொஞ்சம் ரிச்சா. இல்ல சிச்சி, எனக்கு தெரியும். சூர மிட்டாயில இருந்து எல்லாம் தெரியும். ஆசை சாக்லேட் நான் ரிங் சாக்லேட் சாப்பிட்டுருக்கியா? லிப்ஸ்டிக் சாக்லேட் சாப்பிட்டுருக்கியா? என்னண்டா பொடி போட்டுக்கலாமா? வேற இந்த கயிறு மாதிரி இப்படி ஃபிட்ஜ் ஸ்பின்னர் மாதிரி ஒன்று வரும் தெரியுமா? அதாவது ஒரு அண்ணன் அந்த கட்டை எடுத்துருவாரு, கட்டை தானே எடுத்துருவாரு. அதுல புடிங்க அந்த ஜவு மிட்டாய் எல்லாம் சாப்பிட்டுருக்கோம். வாட் சாக்லேட்டு என்ன வேணும் உனக்கு? கிரிக்கெட் கார்ட்ஸ் சாப்பிட்டு வாங்கியிருக்கு. கொடுக்கா புளித்தை சாப்பிட்டுருக்கியா? அதான் யோசிக்க போனா எவ்வளவு நல்ல மெமரிஸ். ஆனா ஒரு வாட்டி வேலைக்கு போயிட்டாங்க, அவ்வளவுதான். ஆனா நம்ம எவ்வளவு கொடுத்து வச்சோம். நம்ம ஃபேமிலி பேரண்ட்ஸ்லாம் வந்துட்டு அந்த ஒரு ஃபோர்ஸ் பண்ணாம நம்ம ஜாலியா ப்ரிவிலேஜ் இருக்கு நம்மளுக்கு. அது அதே மாதிரி சின்ன வயசுல அதிகமாக நம்ம சைக்கிள் ஓட்டிருப்போம், ஏதாவது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்ல அது சும்மாவே இப்படிதான் இருந்திருப்போம். இப்போதான் நம்ம இது பெருசா பண்ணாம இருக்கோம். வித்தியாசமான பேர் விட, நீங்க தோசை பரோட்டா தொட்டு சாப்பிட்றான்னா இங்க சூப் குடிச்சிட்டு இருக்கேன். சூப் அப்புறம் ஆரிசா நல்லா இருக்காது. ஸோ அதனால சூப் தான் ஃபர்ஸ்ட். அந்த சூப் நல்ல டேஸ்ட், சூப்பராக நல்ல இதுவாக இருக்கு. மிளகு எடுத்துட்டு போல. சட்னி நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா கட்டியா திக்கா. சட்னி எல்லாம் விட இதுதான் சூப்பராக இருக்கும். அந்த அவங்க கொடுக்குறாங்களே சைல்ட்ஹுட் மெமரிஸ்னே ஒரு ஆசமாக இருக்கும். என் சின்ன வயசு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்தாங்க. நான் இப்போ சொல்கிறேன், ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப் நான் மிஸ் பண்ணுறது இல்லை. ஆனால் அந்த காலகட்டம் இருக்குல்ல, ஆமாம், அதான் நான் மிஸ் பண்ணுறேன். போகிறது வரதா இருக்கட்டும், அப்போ நம்மளுக்கு இருந்த ஒரு என்ன சொல்கிறது ப்ரிவிலேஜாக இருக்கட்டும். நம்ம தோன்ற இடத்துக்கு போவோம், டைம் இருந்தது, நிறைய டைம் இருந்தது. இப்போவும் இருக்கு, ஆனால் ஏதோ ஒன்று நம்மளை வந்துட்டு அப்படியே தடுக்கிற மாதிரி ஒரு ஃபேக்டாகவே வச்சிருக்கு. அப்போ என்ன மோஸ்ட்லி என்ன வேலை சொன்னேன், நம்ம யோசிச்சிருப்போம் அட்டெண்டன்ஸ் தான் பெருசு, இது போகிறோம் அது போகிறோம். ஆனால் லைஃப்பை என்ஜாய் பண்ணியிருப்போம் நாங்கள் பாதி பேர். ஆனால் ரொம்ப கன்ஸ்ட்ரக்ஷனாக எப்படி சொல்கிறது, இது போகணும் இப்படி தான் வரணும் அப்படி தான் இருந்தோம். ஆனால் நல்லா யோசிச்சு பார்த்தோன்னா அந்த டைமில் தான் வந்துட்டு நம்ம ரொம்ப நீட்டாகவும் நல்லாவும் இருந்திருப்போம். ஆமாம், நல்லாவும் இருந்தோம். ஆக்சுவலி அதான் உண்மை. நம்ம அயன் பண்ணி போட்டது எனக்கெல்லாம் ரொம்ப வெறுத்த காலம்னா நான் யோசிப்பேன். அப்போ வெறுத்துட்டு இருந்தேன், இப்போ அதை மிஸ் பண்றேன். வகுடு எடுத்து வாருவாங்க தெரியுமா? ஆமா, நான் 6th 7th போற வரைக்கும் எங்க அம்மா வாரி விட்டு பான்ஸ் பவுடர் அடிச்சு அனுப்புவாங்க. அப்பெல்லாம் நான் ஆட்டோல ஏறணுன்னே அழிச்சிடுவேன்.
ஏன்னா ஒரு மாதிரி இருக்கும். ஆனா அதெல்லாம் திரும்பி வராது. நல்ல நல்ல மெமரிஸ். அதே மாதிரி சின்ன வயசுல ஐ யூஸ் டு எப்படின்னா, எனக்கு வந்து ட்ரெஸ் 3 செட் இருக்குன்னு வச்சுக்கோ. 3 செட்டுமே அயன்டா இருக்கணும், ஷூஸ் பாலிஷ்டா இருக்கணும், டை கட்டணும், இந்த மாதிரி ஒரு ஒரு மாதிரி ஆர்கனைஸ்டா என்னை வந்து கூட்டு போவாங்க. அதே மாதிரி காலேஜ் டைம்லயும் நல்லா பாடுறா, கண்ணாடி போட்டு தக தகன்னு என்ன நல்லா இருக்குடா, நல்ல லுக்கு மெயின்டைன் பண்ண. சொல்லுவாங்க நல்லா இல்ல இது அது, யாரும் கேட்காது. நம்ம கண்ணுக்கு நல்லா இருக்கா.